ஹலோ சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாமா? பூரியும் சிக்கன் குழம்பு தாங்க. பூரிக்கு மாவு பிணைஞ்சு வச்சிடலாம். பூரிக்கு மாவு வந்து இட்லி சோடா போடுவேங்க. கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இட்லி சோடா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறையா ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பூரி புஸ்ஸுன்னு உப்பி வருங்க. எண்ணெய் ஊற்றி பிணைவாங்க ஒருத்தங்க. நான் வந்து எண்ணெய் மேலாப்பில் பூசி தாங்க வைப்பேன். எனக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க, கம்மியாக தான் தேவைப்படும். மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. சிக்கன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாங்களா? இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு நல்லா அரைச்சிக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே நான் போட்டுக்கோங்க. அது ரெண்டுமே போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டுமே போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து சின்ன வெங்காயம் மட்டும் கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வதங்க வச்சுட்டு ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறேங்க. தக்காளி நிறையா போட்டால் புளிப்பு வந்துடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும். மஞ்சத்தூள். நான் ஒரு நேரத்துக்கு தாங்க குழம்பு வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் தனியாத்தூள் போட்டேன். கறி மசாலா, மஞ்சத்தூள், கறி மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கிட்டால் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கி வருங்க. கறி மசாலாங்க. நான் 1/2 kg சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் அதை மசாலா கலந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டு சிக்கனில் எப்பயுமே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதனால் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அந்த மசாலா இறங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை நல்லா அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி குழம்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வச்சுக்கலாங்க. எனக்கு ஒரு நேரத்துக்கு குழம்புனால நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. கறி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. பூரி போட்டுக்கலாங்க. மாவு நான் பிணைஞ்சி வச்சு அரை மணி நேரம் கழித்து தாங்க போட்டேன். அதனால் பூரி நல்லாவே வரும். நீங்களும் வந்து மாவு கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சு போடுங்க. பூரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா? எண்ணெயும் குடிக்காதுங்க. இட்லி சோடா போட்டதுனால எண்ணெய் குடிக்குன்னு நினைக்காதுங்க. எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க, நல்லாவே இருக்கும். என்ன நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டாலும் எங்கள் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க. வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்டா பசங்களும் வெளியே போய் சாப்பிட கேட்க மாட்டாங்க. வீட்லேயே இந்த மாதிரி நம்ம வந்து இட்லி, தோசை இந்த மாதிரிக்கு செய்யாமல் பூரிக்கும் செய்யலாங்க. நல்லாயிருக்கும்.
சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த ரெசிபி வேணால் ஒரு வாட்டி வீடியோ போடுறேங்க. பூரியும் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சிம்பிளான சிக்கன் குழம்பு தாங்க இது, நாங்கள் செய்கிற ஐட்டங்க. அந்த ஸ்டைல்